நீங்க சம்பந்தப்பட்டவர்களை பார்க்காம உங்களுக்காக இறந்தவர்களினுடைய சுக துக்கங்களிலே நீங்கள் பங்கேற்காம நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக இதே துயரம் வேறு யாருக்காவது உங்களுடைய உறவினர்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ இது மாதிரி நிகழ்ந்தா நீங்க இப்படிதான் தப்பிச்சு ஓடுவீங்க. சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லிருக்காங்க. சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்திரான சிபிஐல வச்சு என்ன கொஞ்சம் போறாங்களா? 40 பேரை கொண்டது இவ்வளோ வேகமாக இதுக்கப்புறம் போயிட்டு இருந்தார் விஜய். இது ஒரு பெரிய சுணக்கமாக இருக்குது. இதுக்கப்புறமும் அவர் மீண்டும் மறுபடியும் அரசியலுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? அரசியலிலே விஜய்க்கு இது ஹனிமூன் காலம் தான். ஹனிமூன் முடிஞ்ச உடனே சனிமூன் ஸ்டார்ட் ஆயிடும். அருகில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டை தான் மக்கள் விரும்புவாங்க. எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு நடிகனுடைய கவர்ச்சிக்காக மட்டும். ஒரு சினிமா நடிகனுக்கான முகவசீகரம் என்பது ஒரு ரவுண்டுக்கு வரும். எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டாங்க, கைகுலுக்கி முடிச்சிட்டாங்க, பேசிட்டாங்க ஒரு முறை அப்படின்னா அவனுக்கு அது டேக் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். கரூரில் நடந்த இந்த துயர சம்பவம், இதற்கு பிறகு தாவேக்காவினுடைய நிலை என்னவாகும்? விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே அரசியலிலே ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கிற போது, பிழைகள் நடக்கிற போது, வரலாற்று பிழைகளாக ஏதாவது நடக்கிற போது அந்த பிழைகளை திருத்திக் கொள்வது என்பது ரொம்ப முக்கியமானது. திடீரென்று எமர்ஜென்சியை அறிவித்த இந்திரா காந்தி, அதனால் ஜனநாயகம் மிகப்பெரிய அளவிலே படுகொலை செய்யப்பட்டது, கருத்துரிமை பாதிக்கப்பட்டது என்கிற விமர்சனம் இந்தியா முழுக்க வந்தபோது எமர்ஜென்சியை விலக்கி கொண்டதற்கு பின்பு நான் செய்த தவறு, இதற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று இந்திரா காந்தி சொன்னார். வரலாற்றிலே எப்பொழுதுமே வருத்தப்படுகிற இடங்களிலே வருத்தப்பட வேண்டும். நான் தவறே செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. உதாரணத்திற்கு குஜராத் கலவரம் நடந்தபோது, ஐயோ நான் எப்படி உலகத்தினுடைய முகத்திலே விழிப்பேன், வேறு நாடுகளிற்கு சென்று நான் எப்படி மற்றவர்கள் முகத்திலே விழிப்பேன், நாகரிக சமூகம் என்னை ஏற்றுக்கொள்ளாதே, இந்த இனப்படுகொலையை நடத்தியவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மனம் வருந்தினார் வாஜ்பாய். வாஜ்பாய் அந்த இனப்படுகொலைக்கு எதிரான மனநிலை கொண்டவராக இருந்தார் என்று அவர் அறிக்கையின் வழியாக அவர் தெரியப்படுத்துகிறார். ஏன் இது மட்டுமல்ல, கோயம்புத்தூரிலே குண்டுவெடிப்பு நடந்தபோது தாமதமாக விமானத்திலே வந்த அத்வானி, அவருக்கு குறிவைக்கப்பட்டதுதான் அந்த குண்டுவெடிப்பு, அது பொதுமக்களுக்கு குறிவைக்கப்பட்டதல்ல. அத்வானிக்கு எப்படியாவது குண்டு வைத்து விட வேண்டும் என்றுதான் அவருக்கு எதிரானவர்கள் முயற்சி செய்தார். அவர் தாமதமாக விமானத்திலே வந்ததுனால அவர் தப்பிவிட்டார் என்று சொல்லப்பட்டது அன்றைய காலத்தில், 98 காலகட்டத்தில். அப்போ எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிக்கிறது, இந்த நேரத்திலே நாம் இந்த ஊரில் இருப்பது சேஃப்டி கிடையாது என்று சொல்லாமல் கொள்ளாமல் அத்வானி ஓடலாம். குண்டடிப்பட்டவர்களை போய் அரசு மருத்துவமனையில் போய் பார்த்தார். எதற்கு சொல்றதுன்னா, பேரிடர் காலங்களிலே, துயரமான காலங்களிலே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுமே அதை எப்படி எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறது ஒரு நீண்ட வரலாறு. வாகன ஓட்டுநர்கள் வழியில் வண்டியை நிறுத்திட்டு ஓடிடுவாங்கல்ல, ஆக்சிடென்ட் ஆன வண்டியை, அதைத்தான் விஜய் செய்திருக்கிறார். இது செய்யக்கூடாத வேலை. அந்த மருத்துவமனைக்கு அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு இருக்கிறது. அவரை யாரும் அப்படி நெருங்கி விட முடியாது. அவர் மீது யாராவது 4 பேர் திட்டுனா கூட அவர் வாங்கிக்கிறணும். தன்னுடைய கூட்டத்துக்கு வந்ததுனால நெரிசலில் செத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு உரிமை. பகிரங்கமாக அவர் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு வீடியோ வெளியிடணும். இந்த மாதிரி தவறு நடந்து விட்டது அப்படி சொல்லணும். அதெல்லாம் ஒரு பண்பாட்டு அரசியல். நீங்கள் அந்த களத்துக்கு போகாமல், நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களை பார்க்காம, உங்களுக்காக இறந்தவர்களினுடைய சுக துக்கங்களிலே நீங்கள் பங்கேற்காம நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நழுவி கொள்வதுனா, இப்போ இதே துயரம் வேறு யாருக்காவது உங்களுடைய உறவினர்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ இது மாதிரி நிகழ்ந்தா நீங்கள் இப்படி தான் தப்பிச்சு ஓடுவீங்களா என்கிற கேள்வி இருக்குது. எனவே இதையெல்லாம் சரி கட்டுவதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னா, இதை அரசின் மீதான பழியாக மாற்றாமல், இந்த தவறு நடந்ததற்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்வதன் மூலமாக, மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனிதன் என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்க வேண்டும். அவர் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார் என்பது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக நான் பார்க்கிறேன். இதுக்கு பிறகு தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் மீது மக்களுக்கு உண்டான நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இன்னுமே சோசியல் மீடியால நிறைய பேர் விட்டு கொடுக்காம தான் பேசுறாங்க, ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு. இல்ல அது அவங்களுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. பொதுமக்கள் அநியாயமாக ஒரு உயிர் பறி போய்விட்டது, ஒரு கை குழந்தை இந்த பூமியை பார்ப்பதற்கு இன்னும் அம்மா என்று சொல்லி பழகாத ஒரு குழந்தை, 1.5 வயது குழந்தை உயிர் பறிக்கப்பட்டு விட்டது, நெரிசலிலே மிதிப்பட்டு இறந்து விட்டது என்ன வாழ்நாள் முழுக்க அந்த காயம் இருக்கும். ஒரு மனைவியை இழந்தவன், குழந்தை இழந்தவன், தாயை இழந்தவன், பல பேர் அக்காவை இழந்தவன், தங்கச்சி இழந்தவன், என்றோ ஒரு நாள் நடந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு விபரீதமோ கூட வாழ்நாள் முழுக்க நினைவுகளால் துரத்தி கொண்டே இருக்கிறது பல பேர். அதனால் அதை எளிதில் கடந்து போய்விட முடியாது. இப்படி ஒன்று நடந்ததை நம்ம போகிற போக்கில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றெல்லாம் கடந்து போக முடியாது.
இது ரொம்ப பெரிய பொதுமக்கள் மத்தியில் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். நீதிமன்றத்தின் மூலமாக இவருக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பார். நிச்சயமாக நீதிமன்றம் வந்து இவருடைய போக்கை கண்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் வழியாக இவருக்கு இனிமேல் இப்படியெல்லாம் கூட்டம் கூடுவதற்கு, குறிப்பாக அவருடைய ஊர்தி பயணம், இனிமேல் பரப்புரை பயணத்தை வந்து அவர் மேற்கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்து வரைக்கும் அவர் வெளியில் வர்றது சம்பந்தமாக பெரிய விசாரணைக்குரியதாகத்தான் நீதிமன்றம் அதை கருதும். அவருக்கு தடை விதிப்பார்கள் என்று ஒரு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் அவர் இருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக தேர்தலில் போட்டியிட முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது கட்சிகள் வந்து உதவி பண்ணுமா? இல்லை, கட்சிகள் வந்து எப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் திமுகவா அதிமுகவாங்கிற போட்டி தான் எப்போவுமே நடக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தி விட்டு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம்னு எடப்பாடி சபதம் ஏற்கிறார். அதிமுகவா திமுக என்கிற பந்தயம் தான் தமிழ்நாட்டு அரசியலிலே எப்பொழுதுமே நீண்ட காலமாக இருக்கிறது. மூன்றாவது அணி என்று முளைக்கிற போதெல்லாம் மூன்றாவது அணி வெற்றிகரமான அணியாக மாறி இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி பார்த்தார்கள். விஜயகாந்தை முதலமைச்சராக அறிவித்து பார்த்தார்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து, வைகோ, மறுமலர்ச்சி திமுக இருந்து எல்லா கட்சிகளும் கைகோர்த்த போது கூட யாருமே டெபாசிட் வாங்கல, யாருமே சட்டமன்ற உறுப்பினராக மாற முடியல என்கிற நிலைமை ஏற்பட்டது. அப்போ மூன்றாவது அணியை வந்து மக்கள் நிராகரித்தார்கள் என்பது சமீபத்திய வரலாறு வரைக்கும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எப்போவுமே என்ன நடக்குதுன்னா, திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு 10% வாக்கு வங்கி எப்போதுமே ரெண்டு கட்சியுமே வேணான்னு சொல்லி சுழற்சி முறையில் வாக்களிக்கிறாங்க. அப்படித்தான் முதல் முறையாக திமுக அதிமுக மீது அதிருப்தி விட்டவர்கள் பாமக பின்னால் திரண்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வாக்கு வங்கி என்பது அப்படித்தான் உருவானது. அதற்கு பின்பு திமுகவை நான் வந்து ஒழிச்சு கட்டாமல் விடமாட்டேன், நான் தான் உண்மையான திமுக என்று கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற அல்லது விலக்கி வைக்கப்பட்ட வைகோ அவர்கள் வந்து மதிமுகவை தொடங்கினார். அதுவும் ஒரு பெரிய அளவுக்கு வர வேண்டிய அரசியல் கட்சியாக வர வேண்டியது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறார் என்கிற உள்ள ஒரு பாதி கிளை நதியாக பிரிந்து பாதி பேர் இளைஞர்களை வேறு பக்கம் போனதுனால அவரால் அரசியலில் வெல்லவே முடியலை. அப்புறம் அதற்கு பின்பு தான் தேமுதிக தொடங்கியது. 2005 காலகட்டங்களில் தொடங்கியது. அப்புறம் தேமுதிக வந்ததற்கு பின்பு அந்த அரசியல் வந்து ஒரு முதலில் மக்களோடும் வந்து ஆண்டவனோடும் கூட்டணி என்றெல்லாம் சொன்னார். அப்புறம் அதிமுகவோட கூட்டணி போன பின்பு தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார். அதற்கு பின்பு தேமுதிகவுக்கும் தேய்பிறை காலம் வந்தது. நாம் தமிழர் கட்சி ஈழ இறுதிப் போரில் இருந்து அவங்க தொடங்கின கட்சி அது 8.2% வரைக்கும் வந்தது. இப்போ இந்த 10%க்குள்ளே தான் இந்த சுழற்சி முறை நிகழ்கிறது. அதனால் தாவேகா சார்ந்தவர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், விஜய் வந்து நேசிக்கக்கூடியவர்கள் என்கிற வாக்கு வங்கி என்று ஒன்று உண்டு. இளைஞர் கூட்டம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அதிகார மையத்தை நெருங்குவதற்கு 30% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி தான் அதிகார மையமாக மாற முடியும். அப்போ அதுக்கு தான் கூட்டணி சேர்க்கணும். 30% ஒரு திமுகவுக்கு இருக்கிறதுனா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 4% இருக்கிறது, வந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்து 2% இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து 1.5% இருக்கிறது, வேறு சில கட்சிகளுக்கு வந்து நமக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒன்று கூட்டி தான் ஒரு 40%க்கு மேலாக அவர்கள் வந்து கூட்டணி வலிமையோடு ஆளுங்கட்சியாக மாற முடியும். இப்போ விஜய் அவர்களுக்கு பின்னால் வந்து எந்த கூட்டணியுமே இல்லை. அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொண்டதுனால அவர் அதிமுகவோடும் கூட்டணி காண்பதற்கான வாய்ப்பு நழுவி போய்விட்டது. சமீபத்தில் நடந்த பரப்புரை கூட்டங்களில் அதிமுகவையும் கடுமையாக அவர் விமர்சித்திருக்கிறார். இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா, தனித்து போட்டியிடுவது என்கிற வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கிறது. அதனால் ஏற்கனவே நான் தொடர்ந்து தனித்து தான் போட்டியிடுவேன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி அதிகார மையமாக மாற முடியும். வாக்கு சதவீதம் 35 லட்சம் பேர் வாக்களித்தார்கள் என்று தான் சொல்ல முடியாதே தவிர, ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு குறிப்பிடத்தக்க பதவிக்கு அவரால் போகவே முடியல. அதனால் வாக்கு சதவீதத்தை வந்து பிரிக்கக்கூடிய, ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு இடம் தான் விஜய்க்கு இருக்கிறதே தவிர, விஜய் இந்த தேர்தலிலே அதிகார மையமாக ஒரு நாளும் மாற முடியாது. எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, திமுக வந்து நிறைய மேடைகளில் பேசும்போது, கனிமொழியை வந்து சமீபத்தில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, திமுகவை எதிர்த்து ஆரம்பித்த கட்சிகள்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. பாமகவும் எங்கேன்னு தெரியும், மதிமுகவும் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ அதை தொடர்ந்து இப்போ வந்து திமுகவை பகிரங்கமாக எதிர்த்து கொண்டிருக்கும் தாவேக்காவோட நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னும் போது, இதை ஏதோ ஒரு சதியா இல்லை திமுகவை எதிர்த்து அந்த திமுக கட்சி இல்லாமல் போயிடுமா? அதாவது இது ஜோசிய ஜாதகம் சம்பந்தப்பட்டது அல்ல, செயல்பாடு சம்பந்தப்பட்டது. நீங்கள் திமுகவை விட வலிமையான கொள்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும். திமுக காரர்களை விட அதிகமான ஆட்களை அணிதிரட்டக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கணும். அப்போ கொள்கை வலிமை இருக்கணும், சித்தாந்த வலிமை இருக்கணும், களத்திலே மக்களை அணிதிரட்டக்கூடிய வலிமை இருக்கணும். இந்த இரண்டு வலிமை சமமாக இருக்கிறவர்கள் தான் திமுகவை வெல்ல முடியும். இப்போ எம்ஜிஆருக்கு வந்து என்ன செய்தார்னா, எம்ஜிஆருக்கு ஒரு தனி மனித வசீகரம் இருந்தது. அதே சமயத்தில் திராவிட இயக்க கொள்கை தெரிந்தவர்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களாக நாவலர் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன், நாஞ்சில் மனோகரன்,
சபாநாயகராக பின்னாளிலே இருந்த காளிமுத்து, வலம்புரி ஜான் என்றெல்லாம் ஒரு பெரிய அறிஞர் பட்டாளம் வந்து அவருக்கு ஆலோசனை வழங்கி, ராஜாராம் என்று ஒரு பெரிய பட்டியல் இருப்பாங்க, அரங்கநாயகம், இவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்னா, எம்ஜிஆர் வந்து அரசியலிலே ஆழமாக இல்லாத போதும், சித்தாந்த வலிமை இல்லாத போதும், இவர்கள் சித்தாந்தம் தெரிந்தவர்களை அருகில் வைத்து கொண்டதுனால, எனக்கு கார் ஓட்ட தெரியல, என் கூட இருக்கிற ஆளுக்கு தெரியும்னா நான் அந்த ஊர் போய் சேர்ந்துருவேன்ல. அப்போ தகுதி மிக்கவர்களை அருகிலே வைத்துக்கொண்டு அவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக அங்கீகரித்து அவர்களை வளர்த்தெடுத்தார். பல பேரை வந்து மாவட்ட செயலாளர்களாகவும், பல பேரை மந்திரிகளாகவும், எம்எல்ஏக்களாகவும் உருவாக்கினார். ஒரு கட்சியில் ஒற்றை முகமாக தன்னை மட்டுமே ப்ரொமோட் பண்ணாமல் பல பேருக்கு அந்த கட்சியிலே வந்து பொறுப்புகளை வழங்கி மக்கள்கிட்ட போய் அடையாளப்படுத்த வேண்டிய வேலையை அவங்க செய்யணும். அப்போ இவர் பரப்புரை பயணத்துக்கு போகிற போதெல்லாம் பக்கத்தில் ஒரு மாவட்ட செயலாளரை நிறுத்தி வைக்காமல், கட்சி நிர்வாகிகளை கூட வந்து அறிமுகப்படுத்தாமல் தன்னை மட்டுமே ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார். இப்படிலாம் செய்கிறதன் மூலமாக அந்த கட்சி சாதாரண மனிதர்களுக்கு மத்தியில் கீழ்நிலையில் போய் இறங்காது. அதனால் இப்போ இவருக்கு ஒரு தீராத பழியாக இந்த நெரிசல் மரணத்திலே பலி எண்ணிக்கை 40 ஆனதுனால இந்த வழக்கில் இருந்து அவர் வெளியே வரணும். இந்த விசாரணை என்னவாக முடிய போகிறது என்று தெரியவில்லை. சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்திரம் சிபிஐல வச்சு என்ன கொஞ்சம் போறாங்களா, 40 பேரை கொண்டது கரெக்ட் தான் என்று சிபிஐ சொல்ல போகுது? அப்படி கிடையாது. சிபிஐ கண்டிக்க தான் போகுது. தவறு யார் மீது என்று சொல்லுகிற போது நிச்சயமாக இவர்கள் கண்டனத்துக்குரியவர்கள், இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நீங்க வந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமாக இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரிசல்ட் என்ன சொல்ல போகுதுன்னா, விசாரணையில் என்ன நடந்ததோ அதான் சொல்ல போறாங்க. அப்போ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு உருவாகிட்டு. இது இவ்வளோ வேகமாக இதுக்கப்புறம் போயிட்டு இருந்தார் விஜய். இது வந்து ஒரு பெரிய சுணக்கமாக இருக்கு. இதுக்கப்புறமும் அவர் மீண்டும் மறுபடியும் அரசியலுக்கு வருவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பின்வாங்குவார்? நிறைய பேர் சொல்லுவாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. தேர்தல் அரசியலிலே அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு இல்லாமல் போய் ஒருவேளை எல்லா தொகுதிகளிலும் தோற்கக்கூடிய நிலைமை வந்தால், ஒருவேளை பெரிய வாக்கு சதவீதமும் பெற முடியல, ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 10,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க கட்சிக்காரங்க என்கிற நிலைமை வந்தால் தொடர்ந்து இயங்குவதில் அவருக்கு சிக்கல் வந்துடும். ஏன்னா அவர் 50 நாள் கால்ஷீட் கொடுத்துட்டு 150 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருந்த ஒரு நடிகர், சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது சினிமாவில் பெரிய செல்வாக்கு மிக்கவர் என்கிற போது அங்கே ரிஸ்க்கு அவர் கிடையாது, எந்த விதமான கஷ்டமும் அவர் கிடையாது. அதனால் யாரோ பாட்டு எழுதுகிறான், யாரோ சண்டை பயிற்சி வீரர்கள் வந்து சண்டை காட்சியில் நடிக்க போகிறான், யாரோ டைலாக் எழுதி கொடுக்க போகிறான், யாரோ மியூசிக் பண்ண போகிறான், எல்லாமே இவர் முகத்து மேலே ட்ராவல் ஆக போகுது அந்த கதை. அப்போ அது எளிதான வேலை. சினிமாவில் நடிகனாக இருப்பது வந்து ரொம்ப எளிதான வேலை. கட்சி நடத்துவது என்பது ஒவ்வொரு கட்சிக்காரன் வீட்லேயும் கல்யாணம் நடக்கும், சாவு நடக்கும், இன்ப துன்பம் இருக்கும், கல்வி கட்டணம் கட்ட முடியாமல் இருப்பான், கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய இடம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வரும். அதனால் இந்த சுமையை அவர் தாங்குவாரா? அதாவது குருவி தலையில் வந்து பனங்காயான்னு சொல்லுவாங்க இல்லையா, இது பனங்காய் இல்லை, பரங்கி மலையை தூக்கி வைக்கிற மாதிரி. அதனால் இதையெல்லாம் தாங்குவாரா? இதெல்லாம் தெரிஞ்சுதானே அரசியலுக்கு வந்திருப்பார் அவர். அப்புறம் என்ன ஆர்வத்தில் வருவாங்க. எப்பொழுதுமே வந்து என்னென்னா ஒரு ஆர்வத்தில் வந்து அரசியலுக்கு வருவாங்க. கல யதார்த்தம் வந்து வேறொன்றாக இருக்கிற போது கமலஹாசன் என்ன செய்தார், ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறுன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அது மாதிரியான பாடங்களை கற்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார் என்று நான் ஸ்கூல் நேரத்தில் வந்து கட்டடிச்சிட்டு அவரை பார்ப்பதற்காக நான் போனேன். மானாமதுரையினுடைய எல்லா தெருக்களிலேயும் சிவாஜி கணேசனுக்கான அந்த கூட்டம் வந்து மக்கள் திரள் வந்து அவ்வளோ பெரிய திரள் வந்து கூடியிருந்துச்சு, பிரம்மாண்டமாக கூடியிருந்துச்சு, பல்லாயிரம் பேர் கூடியிருந்தாங்க. அந்த மானாமதுரை குலுங்கியது. அவர் மேடையில் ஏறுகிற போது ரசிகர்கள் ஆர்வத்தில் மேடையில் எல்லாருமே ஏறி மேடை சரிந்து விட்டது. அதை நான் கண்ணால் பார்த்தேன். ஆனால் அதே சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அதே மானாமதுரை தொகுதியில் நிறுத்தப்பட்ட அவருடைய வேட்பாளர் நாராயணன் என்கிற வேட்பாளருக்கு வெறும் 5000 ஓட்டு தான் கிடச்சிச்சு. அதனால் தேர்தல் அரசியலை வெல்வது என்பது ரொம்ப எளிதானது அல்ல. அதற்கு ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும், நீண்ட தூர பயணம் வேணும், நெடுங்காலம் வந்து மக்கள் நம்பகத்தன்மை என்பது வேறு. ஒருவரை பார்த்து வியக்கிறார்கள், நிலாவை பார்த்து வந்து ரசிக்கலாம், ஆனால் நிலாவிலே போய் வசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேரை பார்த்து வியப்பார்கள், ஆனால் அந்த வியப்பு வந்து நடைமுறை வாழ்க்கையோடு பொருந்துமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த நடைமுறை சார்ந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரு சாக்கடை அடைச்சிருக்கு, குடி தண்ணி வரல, எங்களுக்கு ரோடு இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு அணுகுவதற்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் மாதிரி, கவுன்சிலர் மாதிரி அருகில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டை தான் மக்கள் விரும்புவான். எங்கோ தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு நடிகனுடைய கவர்ச்சிக்காக மட்டுமே
லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியானவர்கள் அவருக்கு அமைந்தால் தான் கிடை செயலாளர்ல இருந்து மாவட்ட செயலாளர்ல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நம்பகத்தன்மைக்குரியவர்களாக அமைந்தால் மட்டும்தான் கட்சி நடத்த முடியுமே தவிர ஒரு சினிமா நடிகனுக்கான முக வசீகரம் என்பது ஒரு ரவுண்டுக்கு வரும். அதாவது ஒரு சுற்றுப்பயணத்துக்கு தான் வரும். எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டாங்க, கைகுலுக்கி முடிச்சிட்டாங்க, பேசிட்டாங்க ஒரு முறை அப்படின்னா அவனுக்கு அது தீர்ந்துடும். அதனால அரசியலிலே விஜய்க்கு இது ஹனிமூன் காலம் தான். ஹனிமூன் முடிஞ்ச உடனே சனிமூன் ஸ்டார்ட் ஆயிடும். குடும்பத்தில் சண்டை போட்டுக்குருவாங்க புருஷன் முன்னாடி. அது மாதிரி முதல் கட்டமாக ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி அவருக்கு இருக்கலாமே தவிர இது எல்லா காலத்துக்குமானது என்று நம்ம கருத முடியாது. எல்லா பருவங்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயமா இது இருக்கும் நான் நம்பல. தாவேகாவுக்கு பின்னாடி ஏதோ பெரிய கட்சி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி கட்சிகள் இயங்கிக்கிட்டு இருக்கா, அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதாவது திமுகவை வந்து பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த திமுக என்கிற கட்சியை உடைக்க முடியவில்லை என்பது. இப்போ அதிமுகவை உடைத்து விட்டார்கள் பாஜக. அந்த திமுக என்கிற கட்சியை உடைக்க முடியவில்லை என்பதற்காக ரஜினிகாந்தை இறக்கலாம் என்று பார்த்தார்கள். ரஜினிகாந்த் வந்து இப்போ வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவேன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. அதனால் ரஜினிகாந்த் என்கிற குதிரை படுத்து விட்டது என்கிற காரணத்தினால அதற்கு மாற்றாகத்தான் வந்து விஜயை வந்து அவர்கள் வந்து உருவாக்கினார்கள் என்று விஜய் குறித்து அவருடைய பின்புலம் குறித்து சில பேர் பாஜக தான் பின்புலமாக இருக்கிறது, விஜய்க்கு பேக்ட்ராப்பில் வந்து பாஜக இருக்கு என்று அரசியல் சார்ந்த சில பேர் விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அப்படி இருக்கலாமோ என்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு நூற்றுக்கணக்கான கோடி சம்பளத்தை விட்டு ஒருவர் அரசியல் பயணத்துக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இப்போ அதை விட பெரிய பேக்கப் வந்து அவர் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு ஒரு 3000 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு பாஜக இருந்து அவரை இறக்கியிருக்கிறாங்க என்றெல்லாம் சில தகவல்கள் அரசல் புரசலாக இருக்கிறதே தவிர இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லை, அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதாக இல்லை. அது உண்மையா இல்லையா என்று எவருக்குமே தெரியாது, சம்பந்தப்பட்டவர்களை தவிர யாருக்குமே தெரியாது. எனவே இது வந்து பாஜக பி டீம் தான் விஜய் என்று சொல்வது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா இல்லையா என்பது மக்களுடைய ஆதரவு சம்பந்தப்பட்டதை தவிர மக்கள் நம்பினால் வாக்களிக்க போகிறாங்க, இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. மக்கள் நல கூட்டணி என்பது ஜெயலலிதாவினுடைய பி டீம் என்று மக்கள் நம்பினதுனால யாரும் ஓட்டு போடல, அதனால அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். அது மாதிரி பாஜகவின் பி டீம் என்று விஜய் மீது ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் மக்கள் நிச்சயமாக அவரை நிராகரிப்பாங்க. அவருடைய தனித்தன்மையை அவர் நிரூபிக்க வேண்டும், அவருடைய மனிதாபிமானத்தை அவர் நிரூபிக்க வேண்டும், மக்களுக்காக அவர் கீழிறங்கி வர வேண்டும் என்கிற இடத்துல அவருடைய நடவடிக்கையை சார்ந்தது தான் வெற்றி தோல்வியை தவிர முதல் கட்ட கவர்ச்சி வந்து நீண்ட நாள் நீடிக்காது. கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.